ஆஹா! கிரெடிட் கார்டு வாங்க போகிறீங்களா? அப்போ அவ்வளோதான் போங்க. போச்சு. நீங்கள் பெரிய கடன்காரன் ஆக போகிறீங்க அப்படின்னு ஒரு சிலரும், இன்னொரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நண்பா நீ கிரெடிட் கார்டு வாங்கிட்ட, ஸோ ஃபைனான்சியல் ஃப்ரீடம் ஆகிட்ட, நீ இன்னும் லோன் வாங்கினா உங்களுக்கு வந்து வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்டில் லோன் கொடுப்பாங்க, உங்களோட சிவில் ஸ்கோர் அதிகமாகிடும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இந்த 2 பேருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, கிரெடிட் கார்டுன்றது ஒரு கத்தி மாதிரி, அது எப்படி பிடிக்குன்றதான் இருக்குது. மாற்றி பிடிச்சோம்னாலும் என்ன நடக்குன்றது உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். நம்மளோட சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பாயிண்ட்ஸ் வந்து சூஸ் த கரெக்ட் கிரெடிட் கார்டு. அதாவது நீங்கள் எதுக்கு கிரெடிட் கார்டு வாங்கணும், உங்களுக்குள்ளேயே ஒரு 3 கேள்வி நீங்களே கேட்டுக்கிறீங்க. ஏன், எதற்கு, எதற்காக. ஏன் கிரெடிட் கார்டு வாங்கணும், எதற்கு வாங்கணும், எதற்காக வாங்கணும் அப்படின்னு நீங்களே கேட்டுக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கு ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் செகண்ட் பாயிண்ட்டுக்கு போகலாம். என்னென்னா, நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்குறது வந்து உங்களோட தேவைக்கு மட்டும்தான் வாங்கணும், தேவையில்லாத இதுக்கு மட்டும் வாங்கக்கூடாது. அப்போனா தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். தேவையில்லாமல் சும்மா 1, 2, 3 கிரெடிட் கார்டு வாங்கி வைக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அந்த பேங்க்குக்கு போங்க. இந்த கிரெடிட் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் அதிகம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ ஃப்ளிப்கார்ட் கிரெடிட் கார்டு, அமேசானில் அதிகம் யூஸ் பண்ணி அமேசான் கிரெடிட் கார்டு, அப்படி தனித்தனியாக இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கிரெடிட் கார்டை ஃபஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. கிரெடிட் கார்டு சூஸ் பண்ணால் மட்டும் போதாது. செகண்ட் மைண்டு அதில் வந்து ஃபீஸஸ். செகண்ட் மைண்டில் என்ன வருது? ஃபீஸ். அந்த ஃபீஸ் எவ்வளோ வருதுன்றதை பார்க்கணும். ஃபீஸுன்றது ஒரு சில கிரெடிட் கார்டுக்கு ஆனுவல் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மந்த்லி 500 rupees பிடிப்பாங்க. சம் கார்ட்ஸில் வந்து அதிகமாகவும் பிடிப்பாங்க. அதிகமாகனா 1500 ப்ளஸ் ஜிஎஸ்டி பிடிப்பாங்க. இதே நீங்கள் கருத்தில் கொள்ளணும். ஒரு சில இதில் வந்து ஃப்ரீ கார்டு கொடுப்பாங்க, லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு. அதாக இருந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, இதுதான் இதோட ஃபீஸஸ். ப்ளஸ் வந்து கெட்டாமல் விட்டால் என்ன நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் இந்த மாதம் உங்கள்கிட்ட அமௌண்ட் இல்லை, உங்களால் கட்ட முடியாது அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் பிடிக்காங்கன்றதை அந்த கார்டிலே கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்து புரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பெனிஃபிட்ஸ். இதில் கிரெடிட் கார்டில் வந்து என்னென்ன உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து கேஷ்பேக் கொடுப்பாங்க, ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களோட ஓன் பேங்கோட இதில் ஆட் ஆகிடும். நீங்கள் அதில் வந்து ரிவார்டை வந்து மணியாக கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. சம் பேங்க்ஸ் உங்களுக்கு ப்ராடக்டாக கொடுப்பாங்க. கேஷ்பேக்ஸ்னால் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியதுக்கு வந்து டைரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கேஷ்பேக்ஸ் அமௌண்ட்டாகவே கொடுத்துருவாங்க. இது வந்து பல விதங்களில் உண்டு. அடுத்து வந்து இதில் வந்து பெட்ரோல் சார்ஜஸுக்கு வந்து ஒரு சில கார்டில் ஃப்ரீயாக பிடிப்பாங்க. நீங்கள் சப்போஸ் நீங்கள் பெட்ரோல் யூஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் டிரைவர் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பெட்ரோல் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த பெனிஃபிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 4வது நம்ம பார்க்க போகிற பாயிண்ட் வந்து எவ்ரி மந்த் பில் பேமெண்ட். எவ்ரி மந்த் பில் பேமெண்ட் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கட்டணும். டைம் டு டைம் கரெக்டாக கட்டணும். கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட சிவில் ஸ்கோர் வந்து கம்மியாகும். அதுமாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டும் பில் கட்டக்கூடிய அமௌண்ட்டும் கரெக்டாக நீங்கள் கட்டிடணும். நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மினிமம் பேமெண்ட்டை மட்டும் கட்டி விட்டீங்க, இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேமெண்ட்டோட இதுவும் உங்களோட சிவிலோட நேமும் ரொம்ப அடியாகிடும். ஸோ நீங்கள் எவ்ரி மந்த் உங்களோட பில் பேமெண்ட்டை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து கட்டணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 5வது பாயிண்ட்டு, செக் ஸ்டேட்மெண்ட் எவ்ரி மந்த். செக் ஸ்டேட்மெண்ட் எவ்ரி மந்த் அப்படின்னா உங்களுக்கு பேங்க்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணணும். நம்ம பில்லு தானா, நமக்கு வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, எக்ஸ்ட்ரா ஏதாவது பெனால்ட்டி போட்டிருக்காங்களா, ஏதாவது சார்ஜஸ் அந்த சார்ஜ் இந்த சார்ஜ்னு எதுவும் பிடிச்சிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணணும். கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஓகே. சப்போஸ் எது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேங்க் கால் பண்ணி சொல்லி அதை வந்து நீங்கள் தீர்த்துக்கணும். அதுக்கு தான் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை நீங்களே செக் பண்ணணும். இது வந்து மெயினாக எதுக்காண்டி அப்படின்னா, நீங்கள் வந்து அனாவசியமாக யூஸ் பண்ணுறீங்களா பார்ப்போம். ஏன்னா இது வந்து விர்ச்சுவல் மணி. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து விர்ச்சுவல் மணினால எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறது வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்கள் வந்து இது வந்து ஒன்ஸ் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் கட்டலாம். 6வது பார்க்க போகிறது வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் வந்து ஒன்றும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதாவது இப்போ வந்து ஒரு ஃபைனான்ஸு கம்பெனி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒன்றும் ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு ஒன்றும் அவங்க வந்து கம்பெனி ஆரம்பிக்கல. ஸோ அவங்களோட நோக்கம் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா, இந்த வருஷமே கிரெடிட் கார்டில் 3000 கோடிக்கு மேலே சம்பாதிச்சிருக்காங்க பேங்க்ஸு. இதெல்லாம் எப்படி இந்த மாதிரி ஒரு சிலர் தப்பாக யூஸ் பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்கு ஆசை காமிச்சு மோசம் பண்ணுறது தான். ஓகே, நீங்கள் தெளிவாக பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் கொடுக்கணும்னு எடுத்துகிட்டு அதில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுன்னு தெரியாமல் நீங்கள் வரல யூஸ் பண்ணிவிட்டு சீரழியாதீங்க. ஸோ வெரி டேஞ்சர் இஸ் கிரெடிட் கார்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது 7, யூஸ் கிரெடிட் கார்டு வேஸ்ட்லி. அதாவது வேஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ உங்களோட கையிலேயே அமௌண்ட் இருக்குது 2000 நான் 1500 ஷர்ட் வாங்க போகிறேன். ஓகே, உங்களோட அமௌண்ட்டில் டெபிட் கார்டில் வாங்கிக்கோங்க. அதே கிரெடிட் கார்டில் வாங்குறீங்க, இல்லை நான் வாங்கிட்டு நான் கட்டிவிடுவேன். அதுக்கு அடுத்த பாயிண்டில் வரேன்.
அப்படிலாம் பண்ணக்கூடாது. உங்கள்கிட்ட அமௌண்ட் வந்து நீங்கள் கட்டிடணும். ஏன்னா திஸ் இஸ் விச்சுவல் மணி. இந்த மாதம் நீங்கள் கட்டி வாங்குவீங்க, அடுத்த மாதத்துக்கு அமௌண்ட் இருக்குது. என்ன பண்ணுவீங்க? அப்படிலாம் பண்ணக்கூடாது. கையில் அமௌண்ட் இருக்கும்போது கையில் அமௌண்ட்டில் வாங்கி கட்டிக்கோங்க. சப்போஸ் எமர்ஜென்சி டைம் மட்டும் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். சும்மா யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து கிரெடிட் யூட்டிலைசேஷன். அதுக்குன்னு தனி ஃபார்முலாவே இருக்குது. அதாவது நீங்கள் 1,00,000 உங்களோட கார்டு இருக்குது அப்படின்னா அந்த 1,00,000 30%. ஸோ 30,000 மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதான் கிரெடிட் யூட்டிலைசேஷன் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி யூஸ் பண்ணால் மட்டும்தான் கிரெடிட் கார்டு லிமிட்டு யூஸ் பண்ண கிரெடிட் லிமிட்டையும் கூட்டி தரும், கிரெடிட் ஸ்கோரும் ஓவராலாக கூடும். எல்லோரும் சொல்லுவாங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் அவங்களோட கிரெடிட் ஸ்கோர் அதிகமாகிடும். அதுக்கு தான் மீனிங். உங்களோட கிரெடிட் ஸ்கோர் அதிகமாகும்னா நீங்கள் அதில் 30% மட்டும் யூஸ் பண்ணால் தான் கிரெடிட் ஸ்கோர் அதிகமாகும். ஸோ இதுதான் அதோட மீனிங். பார்த்து தெளிவாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் 30,000 தான் வச்சுருந்தீங்கன்னா அதில் 30% தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு கிரெடிட் ஸ்கோர் கூடாது, அடியாகும். அதையும் சொல்ல மறந்துட்டேன். அதோட அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் அதிகமாகும். கூகுள் பேலேயே நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம் தனியாகவே. இதான் கிரெடிட் யூட்டிலைசேஷன். உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணுங்கள், தேவையில்லைன்னா தூக்கி ஒடிச்சு போட்டு கார்டை சரண்டர் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. ஓகே. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கு லோன் வேணும் வைக்கணும் அப்படின்னு என்னோடய சேனலில் பல வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்களுக்கு சொல்லியும் கொடுங்க. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.